மக்களே, இன்னைக்கான சாட்டர்டே எபிசோட்ல ரம்யா எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஸ்டேஜில் நடந்த சில விஷயங்கள், இன்னொரு பக்கம் இவங்கள பார்வதிக்கு அமர்தினிக்கு இப்படி தாங்க டீல் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆடியன்ஸ் முன்னிலையில் அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அடுத்து அரோரா மற்றும் கமர்தீனுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்குன்ற மாதிரி பல தகவல்கள் வருகிறது. அது எல்லாம் என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ரம்யா ஜோ இன்னைக்கு எவிக்ட் ஆக போறாங்க. சாட்டர்டே எபிசோட்ல ஒரு எவிக்ஷன், சண்டே எபிசோட்ல ஒரு எவிக்ஷன் அப்படின்றது தான். இன்னும் சண்டே எவிக்ஷன் டவுட்லயே போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் ரம்யா ஜோ எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்ணீர் மழையில் கண்ணீர்ல வந்து மூழ்கி இருக்காங்க சாண்ட்ரா. போன வாரம் என்னடானா பிரச்சனை தூக்கிட்டீங்க, இந்த வாரம் என்னடானா சாண்ட்ரா கூட இருக்கிற ரம்யாவை தூக்குறீங்களே என்னடா அப்படின்ற மாதிரி அழுதுருக்காங்க போல. ஆனா ரம்யா ஜோ வந்து ஸ்டேஜில் பேசின பேச்சு இருக்கே அவ்வளோ பயங்கரமா பேசியிருக்காங்க. விஜேஎஸ் வேற, ஏமா இந்த பேச்சை நீ வீட்டுக்குள்ள இருக்கும்போது பேசியிருந்தேன்னா நல்லா இருக்குமேம்மா அப்படின்ற மாதிரி சொன்னப்புறம், சார் எங்க சார் டைம் பத்துச்சு, டைம் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு. ஆமா, இது 70 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்ததே பெருசு, இன்னும் இதுல வேற டைம் கேட்குதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதுல வந்த உடனே ஒரு டீயோ காஃபியோ கொடுத்துருக்காங்க போல. ரம்யா ஜோ ஒரு வாரம் சுகர் இல்லாம அவங்க வந்து ஃபீல் பண்ணி வேற பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ விஜேஎஸ் வந்து தன்னுடைய சார்பாக ரம்யாவுக்கு ஒரு காஃபியை கொடுத்து வரவேற்று காஃபி குடிச்சிட்டு வேற பேசினாங்க அப்படின்றது தான் சொல்றாங்க மக்களே, சொல்றாங்க. இது ஒண்ணு. அடுத்து ஒரு பக்கம் ரம்யா எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் சபரி வந்து எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டாரு அப்படின்றத. ஏன்னா அண்ணன் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே போனா அண்ணன் பிரேக் வரல. ஸோ அண்ணன் தங்கச்சி மேல உண்மையான பாசத்தை வைத்திருந்தார்ல, அந்த பாசத்தின் வெளிப்பாடை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அரங்கில் இருந்தவர்கள் சொல்கிறார்கள். இது ஒண்ணு. அடுத்து கனிக்கிட்டையும் ஒரு பக்கம் சாரி கேட்டாங்க. அதுல குறிப்பா அண்ணா அப்படின்ற மாதிரி ரம்யா போகும்போது அண்ணா அப்படின்ற மாதிரி சபரியை பார்த்து பேசியதாகவும், அடுத்து கனி கிட்ட சாரி கேட்டதாகவும் அப்படின்ற மாதிரி உடனே கனி வந்து வெளியே போனாலும் நான் உனக்கு கால் பண்ணுவேன், கான்டாக்ட் பண்ணுவேன், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கனி வந்து ரம்யாவை பார்த்து சொன்னதாகவும், அடுத்து கானா வினோத்துக்கிட்ட டைட்டில் விட்டுறாதீங்க, டைட்டில் வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி கானா வினோத்தை ரம்யா சொன்னதாகவும் தகவல்கள். இதுதான் நம்ம கேள்விப்பட்ட விஷயம். ரம்யா ஜோ அண்ட் விஜே ஸ்டேஜில் நடந்த விஷயங்கள் இதுதான். ஓகேவா, அடுத்து போவோம் எபிசோட்ல கானா வினோத்துக்கு ஓப்பனா ஒரு அறிகுறியை கொடுத்துட்டு இருக்காரு விஜேஸ். எப்பா வினோத்தே, உன் நேமுக்கு நீ சம்பாரிச்சு வச்சிருக்கிற ஒட்டுமொத்த நல்ல நேமும் உன் ஃப்ரெண்டால கெட்டு போயிரும்பா, ஓப்பனா பாத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இன்புட்டையும் கொடுத்துட்டு இருக்காப்புல. அது எபிசோட்ல காட்டுவாங்களான்னு தெரியாது. இந்த ஒரு விஷயமே நடந்திருக்கு. வினோத் இப்போ இதுக்கப்புறம் பி கேர்ஃபுல்லா இருந்து கேம் விளையாடணும். வினோத்துக்கு போன வாரம் நெகட்டிவ் தட்டுச்சு, ஆனா இந்த வாரம் பெரிய நெகட்டிவிட்டி தடுத்து முழுக்க அவர் கமர்தீனுக்காக வந்து நின்றுதான் அடி வாங்கியிருக்காரு. ஸோ அது திவ்யா பிரச்சனையா இருக்கட்டும், அரோரா பிரச்சனையா இருக்கட்டும், அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரூல் பிரேக்ல வந்து நின்னதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் வந்து தன்னை தானே வாங்கி கொண்டார். நண்பனுக்காக வந்து நிற்கிறது தப்பு கிடையாது. அதனால அவருடைய பாதிப்புகள் ஹெவியா இருக்கு, அது ரெஃப்ளெக்டும் ஆக செய்யுதுன்றதால அவர் தன்னை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவருடைய கையில இருக்குது. அதை ஃப்ரெண்டு தப்புன்னு சொல்லிட்டு அந்த கேங்கை விட்டு விலகினா அவருக்கு பிளஸ், இல்லைன்னா மொத்தமா முடிச்சு விட்டு காலி பண்ணிடுவாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதையும் ஓப்பனா கன்ஃபெஸ் பண்ணிருக்கார். இப்படி ஓப்பனா கன்ஃபெஸ் பண்ணிருக்கார். அடுத்து இன்னொரு பக்கம் அரோரா மற்றும் கமர்தீன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு, ஒரு பிரேக் விட்டு போவாங்கல்ல, ஸோ நமக்கு பிரேக் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல, அந்த மாதிரி விஜய் சேதுபதி போயிட்டு வரும்போது உள்ள ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு போல. கமர்தீன் அங்கே மைக்கு வேற, அந்த எபிசோடு ஃபுல்லாக கமர்தீன் மைக்கு போடாம இருக்கணும், மைக்கு போடாம மூலையில உட்கார வச்சிட்டாங்க. ஒரு கார்னர்ல பார்வதி மற்றும் கமர்தீன் ஒரு மூலையில உட்கார வச்சிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுல கமர்தீன் போய் அரோரா ஏதோ ஒரு பாயிண்ட் பேசியிருப்பாங்க போல இருக்கு. அந்த காண்டை போயிட்டு எங்கேயோ வந்து அரோரா கூட சண்டை போட்டு சில விஷயங்கள் பண்றது. ஸோ அரோரா மேல ஒரு காண்ட் இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அரோரா அந்த கேஸ் போட்டாங்களே, அந்த கேஸ் போட்டதுல இருந்து அரோரா மேல காண்ட்லயே சுத்திட்டு இருக்காரு கமர்தீன். இதுதான்டா சான்ஸ்ன்ற மாதிரி அரோராவை போய் அடிக்கிறன்ற பேர்ல சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுதான். இதுல விஜிஎஸ் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். ஸோ அது என்ன சண்டைன்னு தெரியல, நம்ம காட்டுவாங்க பார்த்துக்கலாம். இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலுமே விஜிஎஸ் சொல்லிட்டாரு. கமருதீன் மற்றும் பார்வதியை இப்படி போட்டு அடிச்சா அவங்களுக்கு அனுதாபம் ஓட்டுகள் வந்துடும், அனுதாபங்கள்லாம் நம்ம பண்ணவே கூடாதுங்க, அது பெரிய தப்புங்கன்றது ஆடியன்ஸ் கிட்டே சொல்லிட்டாரு. ஸோ அவங்கள வந்து பேசவே தேவையில்லை. அவங்கள தாண்டி இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி கமருதீனை மைக்கு கைட்டி வச்சுட்டு ஒரு மூலைல உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு விஜிஎஸ், கேட்கிற அவங்க சத்தமா பேசணும், அங்கேயே 2-3 மொக்கம் வாங்கிட்டு பார்வதி உட்கார்ந்துடுறாங்க. பெருசா எபிசோட்ல யாருமே கண்டுக்காத மாதிரி தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்களை அடிச்சா அனுதாபம் சிம்பத்தி அப்படியே பிஜிஎம்லாம் போட்டு அவங்க ஒரு குழுக்கள் செயல்பட்டு வேற விஷயங்கள் பண்ணுவாங்களே, அதெல்லாம் பண்ணவே வேண்டான்ற மாதிரி ஓப்பனா ஆடியன்ஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததாக அவங்க கூட இருந்த நபர்கள் அடிப்பதன் மூலியமாக அவங்களுக்கு தான் அது பூஸ்ட் ஆகும். எப்படி அவங்களுக்கு அடி வாங்குறவங்களுக்கு தான் பூஸ்ட்,
அதனால அவங்கள அடிக்காம விட்டு இவங்கள பூஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறார் விஜேஎஸ் அப்படின்றதையும் ஓப்பனா சொல்லிட்டு இருக்காப்புல அந்த இடத்துல. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கும். இது ஒண்ணு. அடுத்து எஃப்ஜே வந்து கிழிச்சு விட்டானா. எஃப்ஜேவும் யாரு சபரியும் பேசின பாயிண்ட் இருக்குது, தரமான செய்கைகள் தரமான பாயிண்ட்டை வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சு விட்டுருக்காங்க அப்படின்றதான். அதை தாண்டி அப்ரிசியேஷன்லாம் இன்னைக்கு கிடைக்கல. அந்த கோர்ட்டு கேஸை பத்தியோ இதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஷனுக்கே வரல. இன்னைக்கு முழுக்க முழுக்க அமித்தோட கேப்டன்சி ரோஸ்டே 1.25 மணி நேரம் போயிருக்குது. 1.25 மணி நேரம். அடுத்து திவ்யாவுக்கு கிடைக்கப்பட்ட நியாயம், அடுத்து ரூல் பிரேக், இதுதான். அதுக்கப்புறம் ரம்யாவோட எவிக்ஷன். இன்னைக்கு நடந்த விஷயங்கள் இதுதான் மக்களே. ஏதாவது மிச்சம் மீதி மறந்துட்டேன், எனக்கு வந்து தகவலில் கன்வே பண்ணாம விட்டேன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.